Hello students, welcome to GA Max, Chapter 8 Vector Algebra, Exercise 8.2, question number 16. Find the value or values of m for which m into I cap plus j cap plus k cap is a unit vector னு கொடுத்திருக்காங்க. Okay, ஒரு வெக்டர் அவங்க கொடுத்திருக்காங்க, அது யூனிட் வெக்டர்னு கொடுத்திருக்காங்க. அந்த இந்த வெக்டர்ல வெளியே ஒரு ஸ்கேலார் m இருக்கு. இந்த m உடைய வேல்யூவை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம் கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் வச்சு. ஓகே, so given this m into I cap plus j cap plus k cap is a unit vector. Unit vector definition உங்களுக்கு தெரியும். Suppose a vector is a unit vector, a vector வந்து unit vectorனா நமக்கு என்ன தெரியும்? Modulus of magnitude of a vector is equal to 1 னு தெரியும் இல்ல. அதுதான் யூனிட் வெக்டர் உடைய டெஃபினிஷன். ரைட், அதை வந்து இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். So இது யூனிட் வெக்டரா இருக்கறனால இதோட therefore modulus of magnitude of m into I cap plus j cap plus k cap equal to 1 னு தெரியும். ரைட், யூனிட் வெக்டர்ங்கறனால. ஓகே, so this implies இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? இப்ப மாடுலஸ் போட்டுறலாம், மேக்னிடியூட் போட்டுறலாம். so மாடுலஸ் ஆஃப் இந்த m க்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் m ரெண்டுமே வரும். ஏன்னா ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும் இல்லையா? ஸோ மாடுலஸ் போடும்போது உங்களுக்கு பிளஸ் எம்முக்கும் மாடுலஸ் மேக்னிடியூட் போட்டா m தான், மைனஸ் எம்முக்கும் மேக்னிடியூட் போட்டா m தான் வரும். அதனால பிளஸ் ஆர் மைனஸ் m ரெண்டுமே இங்க வரும். அண்ட் நீங்க வேணா இப்படி இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கங்க, அது that will be more better. இது இப்படி இருக்கட்டும், modulus of m into magnitude of I plus j plus k equal to 1 னு வச்சுக்கோங்க. and இந்த இது வந்து this is plus or minus m and இதுக்கு magnitude உங்களுக்கு தெரியும், root of x square plus y square plus z square னு 1 square plus 1 square plus 1 square னு தெரியும். That is equal to 1. So this implies plus or minus m into root 3 இல்லையா? 1 plus 1 plus 1 equal to 1, which implies m is equal to என்ன வந்துரும் நமக்கு? plus or minus 1 by the root 3 right side கொண்டு வந்துருங்க, plus or minus செய்யும். So m is equal to plus or minus 1 by root 3. Okay, this is the value of m. இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ question number 17. Show that the points A, B, C are the vertices of an isosceles triangle னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அகைன் இங்கே வந்து பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ்னு கொடுத்துட்டாலே என்ன பண்ணிடணும் அப்படின்னா நீங்க வந்து பொசிஷன் வெக்டர்ஸ் எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, பாயிண்ட்ஸ்னாலே பொசிஷன் வெக்டர்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ வந்து let O be the origin, given points are அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்கோம், நம்ம A, B, C ன்னு எழுதியிருக்கோம். ஸோ பொசிஷன் வெக்டர்ஸ் வந்து நம்ம போடும்போது OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர் தான் பொசிஷன் வெக்டர்ஸ். அது இப்போ நம்ம போட போறோம். OA வெக்டர் வந்து நம்ம என்னது A வந்து வெக்டர் ஃபார்ம்ல எழுத போறோம். OB வெக்டர்னா BF வெக்டர் ஃபார்ம்ல, OC வெக்டர்னா C வந்து வெக்டர் ஃபார்ம்ல எழுத போறோம் பாயிண்ட்ஸ். ஸோ 1 1 1னா இதை எப்படி எழுதிக்கலாம்? I plus J plus K ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1 1 2 3 Bன்றது வந்து 1 2 3 ன்னு கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ்ல. ஸோ I plus 2J plus 3K. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் பாயிண்ட் 2 minus 1 1 இல்லையா? C இங்க இருக்கு. ஸோ அதை எப்படி எழுதிக்குவீங்க? 2I minus J plus K. ஓகே, ஓகே, இப்போ வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? இந்த சைடும் எனி 2 சைட்ஸ், இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த லெங்த் ஆஃப் த சைட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட வேண்டியது. ஓகே, சரியா? இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் த 3 சைட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எனி 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலா வருதுன்றத காட்ட போறோம். அதான் இப்போ நம்ம வந்து AB வெக்டர் போட்டுக்குவோம். ஒரு சைடு கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த சைடு கண்டுபிடிக்கிறதுக்காக AB வெக்டர் போட்டுட்டு அப்புறமா அதுக்கு மேக்னிடியூட் போட்டோம்னா சைடு AB கிடைச்சிரும். AB வெக்டர் பொசிஷன் வெக்டர்ஸ் வச்சு எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். ஓகே, ரெண்டையும் எழுதிக்கங்க. OB வெக்டரையும் OA வெக்டரையும் எழுதி மைனஸ் பண்ணுங்க. OB வெக்டர் என்னது?
I plus 2j plus 3k minus OA vector I plus j plus k. Okay, and minus பண்ணிருங்க ரெண்டையும். So this is equal to இங்க I minus I வந்து minus OB vector minus OA vector is equal to இங்க I இருக்கு, அங்கேயும் வந்து I இருக்கு. So என்ன ஆயிரும், ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ரைட்? இந்த ஐயும் மைனஸ் ஐயும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஐ வராது. அடுத்தது வந்து நமக்கு ஜேக்கு வருவோம். ஜேல வந்து 2j, இது வந்து மைனஸ் உள்ள போயிடும், மைனஸ் ஜே. ஸோ தட் வில் பி ஜே வெக்டர். ஓகே, அடுத்தது வந்து 3k minus k plus 2k. அடுத்து என்ன பண்ணிருங்க, அடுத்த சைடு BC வெக்டர் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ BC வெக்டர் கண்டுபிடிக்க போறோம், அடுத்த CA வெக்டர் கண்டுபிடிக்க போறோம். ரைட், BC வெக்டர்ங்கிறது என்னது, OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர். OC வெக்டர் minus OB vector. Okay, so this is equal to OC vector எழுதிக்கங்க. OC vector என்னது, 2i minus j plus k minus OB vector. OB vector என்ன, I plus 2j plus 3k. so this is equal to minus பண்ணி போட்டுடலாம். இங்கேயும் வந்து 2i minus I ன்னு வந்துரும். ஓகே, I vector or I cap minus j minus 2j minus 3j, அப்புறம் k minus 3k minus 2k ன்னு வந்துரும். ஓகே, அதை எழுதிக்கலாம் நம்ம. minus 3j minus CA vector is equal to OA vector minus OC vector. ஓகே, அதனால OA vector முதல்ல எழுதிக்கலாம் minus OC vector. ஓகே, so this is equal to OA vectorங்கிறது என்ன, இது. ஓகே, so I plus j plus k. what is OC vector? இதுதான் OC vector இல்லையா? this is OC vector. அது என்னது, 2i இங்க இருக்கு minus j plus k. இப்போ மைனஸ் பண்ணிடுங்க. I minus 2i என்னது, மைனஸ் i. ஓகே, மைனஸ் i போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு வந்துடும். j என்ன ஆயிரும், j மைனஸ் ஆஃப் மைனஸ், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து j பிளஸ் j வந்து 2j ஆயிரும் இல்லையா, 2j ஆயிரும். ஸோ திஸ் வில் பி பிளஸ் 2j. k என்ன ஆயிரும், k இங்கே வந்து மைனஸ் கேன்னு ஆயிரும். அதனால k மைனஸ் k அது வராது, 0 ஆயிரும். ஓகே, 3 வெக்டர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சைட்ஸ் 3ஐயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இப்போ சைடு AB வந்து என்ன ஆயிரும் நமக்கு, அப்போ AB is equal to magnitude of AB vector. ஓகே, magnitude of AB vectorனா என்னது, that is equal to AB வெக்டருக்கு மேக்னிடியூட் போட்டுக்கோங்க. இந்த வெக்டருக்கு மேக்னிடியூட், அடுத்த இதுக்கு மேக்னிடியூட், அடுத்த இதுக்கு மேக்னிடியூட் போட போகிறோம். ஸோ j cap plus 2 into k cap எழுதணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாகவே கூட போட்டுடலாம். இதை எழுதி தேவையில்லாமல் போட தேவையில்லை, டைரெக்டாக அந்த வெக்டர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் போட்டுற வேண்டியதான். ஸோ j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டருக்கு மாடுலஸ் என்ன, ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus 4 root 5. okay, and BC side BC is equal to magnitude of BC vector equal to, இப்போ BC vector க்கு magnitude போடுங்க இது. okay, so 1 square plus minus 3 square plus what is that, minus 2 square, minus 2 square, right, equal to என்ன வருது இப்போ நமக்கு, root of 1 plus 9 plus 4 root 14 வந்துருச்சு. next CA க்கு போடலாம், side CA போட்டுக்கலாம். CA is equal to CA vector equal to root of minus 1 square plus 2 square
equal to root 5. Okay, இப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா வந்திருக்கு. Therefore, we got AB is equal to CA equal to root 5 வந்துருச்சு. Two sides equal வந்துருச்சு. Hence, the given points form an isosceles triangle. Hence, the given points form an isosceles triangle. Okay. Okay students, இந்த மாதிரி proofsம் important தான் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கேட்கலாம். ஸோ பாயிண்ட்ஸு பொசிஷன் வெக்டர்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த OA OB அந்த மாதிரி ஆர்ஜின் எடுத்துகிட்டு பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா அந்த கொஷின்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. I will continue in the next video. Okay.